அமைச்சர்கள் எல்லாம் திரைப்படத்தில் இனிமேல் விஜய் நடிக்காமல் போயிடுவாருன்னு தேம்பி தேம்பி அழுகிறான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம், திராவிட அரசியலையே பெரியாரை தோற்கடித்து இந்த திராவிட இயக்கம் வளர்க்கப்பட்டது. மக்கள் விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, முதலமைச்சரை விட அவர் கதாநாயகன் விஜய் தான் மக்கள் எதிர்பார்க்கிறார். இந்த துறை ஆதி தமிழர்களுக்கான அது பொருத்தமானது. ஆதி தமிழன் தான். ஆதிதான். கர்நாடகா என்ன வச்சிருக்கான்? ஆதி திராவிடம் வச்சுக்கலையே, ஆதி தெலுங்குன்னு வச்சிருக்கான், ஆதி கன்னடன்னு வச்சிருக்கான். ஒரு பேர்ல இவ்வளவு அரசியல் இருக்கு. அரசியல் அயோக்கியர்கள் பூரா அரசியல்வாதியா இருக்கான். ஆட்சி மாறி இருக்கே தவிர காட்சி அதிகாரிகள் அதே திமுக அதிகாரிகள் தான். விஜய்யுடைய கட்டுப்பாட்டுக்கு இன்னும் மறுக்கிறார்கள். நீட்டு திமுக ஏமாத்து, நீட்டு திமுக ஏமாத்துது. நீட்டை கண்டிப்பா ஒழிக்கவே முடியாது. திமுகக்கு அதுக்கான சக்தி இல்லை. தரம் தாழ்த்துதல் தான் அந்த நீட்டு. இப்போ இந்தியா முழுக்க இதை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு இந்தியாவே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒழிக்க முடியும். சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று நாடு முழுக்க ஒரு கேள்வி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாணவர் மத்தியில் ஒரு பரவலான ஒரு செய்தி அங்கும் இங்குமாக பரவுகின்றது. நாட்டுக்கு எது தேவை? ஜனநாயகனா ஜனநாயகமா? இன்றைக்கி நீட்டுக்கு எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் அந்த படத்துக்காக டிக்கெட் வாங்குறதுல போராட்டமாக இருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த சூழலை? இல்லை, இப்போ அதாவது ஒரு 75களில் 77 தான் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். 77. அதுவரை சினிமா தியேட்டர் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் இதெல்லாம் கண்ணால் கண்ட காட்சி. காலையில் 10 மணிக்கு தான் தியேட்டர் கவுண்டர் திறப்பான். முதல் நாள் நைட்டே போய் படுத்துக்குவான். எங்கே? தியேட்டரில். தியேட்டர்லாம் தெருவில் தியேட்டருக்கு உள்ளேலாம் உங்களுக்கு திறந்து ஏசியெல்லாம் போட்டு விட மாட்டான். காம்பவுண்டுக்கு வெளியில் ஆளாக டிக்கெட் வாங்கணும். அப்படி ஆளாக டிக்கெட் வாங்கும்போது கையை கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு கால் போடும், மோதிரத்தை போட்டு விடுவோம். யார்? கவுண்டரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு. இதற்கு கடுமையான போட்டி. ராத்திரி, அதாவது காலை காட்சி 10 மணிக்கு 10:15 ஷோ ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போல்லாம் ஃபிலிமு தான். இப்போ தான் ஓடிடி வந்துச்சு, இங்கே வருது எங்கேயோ போகிறாங்க. அப்போது காலை 10 மணி என்பது முதல் நாள் மாலை அந்த டிக்கெட் கொடுத்து முடிக்கிறான முதல் நாள் ஷோ முடிக்கிறானல்ல, அதாவது 6 மணி காட்சி. 6 மணிக்கு முடிஞ்ச பிறகு 9 மணி காட்சி. எப்போ? இரவில். அந்த காட்சி முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு டிக்கெட் வாங்குவதற்கு 9 மணிக்கு அங்கேயே வாசலில் படுத்துருவோம். வாசலில் முதல்ல வருவான், ரெண்டாவது மூணாவது, இப்படி ஒரு 300 பேர் படுத்திருப்போம். அன்றைக்கி தொலைக்காட்சியெலாம் இல்லை. எது எப்போ ராத்திரி பூரா எங்கே தூங்குவான்? சாக்கடை, கொசுக்கடி, சாக்கடை நாத்தம். டிக்கெட் கவுண்டரில் தியேட்டரில் மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவான் முதலாளி. அங்கே படுத்து கிடப்பான். அப்போ அவன் எங்கே இயற்கை உபாதைக்கு போக முடியாது. போனால் முதல் போனான்னா 2வது நாள் வந்துடுவான். அப்போது ராத்திரி முதல் நாள் பட்டினியாக கிடப்பான். பட்டினியாக கிடந்தால் தான் அவன் இயற்கை உபாதைக்கு போக முடியாது. சிறுநீர் கழிக்கணும்னா சாக்கடையில் தான் படுத்து கிடக்கிறான், அங்கேயே சாக்கடையில் போயிடுவான். தமிழர்களுடைய நிலை இதுதான் நிலை. இப்போ அதே நிலை தான் நீடிக்குது. அமைச்சர்கள் எல்லாம் திரைப்படத்தில் இனிமேல் விஜய் நடிக்காமல் போயிடுவாருன்னு தேம்பி தேம்பி அழுகிறான். பிடபிள்யூ மினிஸ்டர் ஒரு பக்கம், நீர்வளத்துறை அமைச்சர் இன்னொரு பக்கம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்னொரு பக்கம், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர். தியேட்டரில் 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தியேட்டரில் போய் தேம்பி தேம்பி அழுகிறான்.
மக்களும் கண்ணீர் விடுறான். இது எப்போ ஆரம்பிச்சது? 70களில் ஆரம்பித்தது. ஆனால் எம்ஜிஆர் கடைசி படம் 1977 அவரோட கடைசி படமாக இருந்தது. முதலமைச்சர் பேர் அந்த டைட்டிலில் எனக்கு போட வேணாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வருது. பிறகு எல்லா அமைச்சர்களுக்கும் நாளைக்கு படத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு போட்டாருன்னு ஒரு செய்தி வருது. இதெல்லாம் உண்மையா? ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களையும் சினிமாவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. குறிப்பாக அமைச்சர்கள் வாழ்த்துறை சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு கட் அவுட் கட்டி பாலாபிஷேகம்லாம் பண்ணணும்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது புதுசாக இப்போ வந்தது அல்ல. பெரியார் தான் சொல்லுவார், பச்சை குழந்தைக்கு பால் இல்லை, பாலா போன கல்லுக்கு பால் அபிஷேகமான கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதை தந்தை பெரியார் சொல்வார். பெரியார் காலத்தில் இந்த கட் அவுட் கலாச்சாரம்லாம் இல்லை. இருந்தால் வேதனையோடு சொல்லியிருப்பார், பச்சை குழந்தைக்கு பால் இல்லை, பாலா போன கூத்தாடி சினிமாக்காரன் கட் அவுட்டிருக்கு பால் விஷயமான தந்தை சாமியவே கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். அப்போ இன்னைக்கு திரைப்படம் அவன் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் திரைப்படத்தினுடைய ஆதிக்கம் அதிகம். நீங்கள் ஆந்திராவில் என்டிஆர் நடந்து போனால் அவர் கிருஷ்ணராகவே பார்ப்பான். நடந்து போன மண் எடுத்து பூசிக்குவான். இத்தனைக்கா ஆந்திராவில் அடர்ந்த காடுகளில் நக்சல்பாரிகள் உள்ள ஒரே மாநிலம் ஆந்திரா தான். ஏறக்குறைய ஒரு 10 மாவட்டங்களில் சிவில் நிர்வாகமே இல்லை, கலெக்டர் எஸ்பியே கிடையாது இன்று வரை. இப்படிப்பட்ட சூழல் தான் ஆந்திரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா உட்பட அந்த ட்ரையாவில் 5 மாவட்டம் நக்சல்பாரிகள் கிராமம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம், திராவிட அரசியலையே பெரியாரை தோற்கடித்து இந்த திராவிட இயக்கம் வளர்க்கப்பட்டது. இல்லை, தன்னை எம்ஜிஆராக மக்களுக்கு சொல்கிறாரு விஜய் அவர்கள். ஆனால் எம்ஜிஆர் பாணியை கையாள மாட்டேன்றாரு. அங்கே அமைச்சர்களுக்கு உத்தரவு போடுறாரு. அதுவும் டைட்டில் கார்டில் பேர் எனக்கு முதலமைச்சர்ன்ற பேர் வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய்னு போடுறாங்க. குறிப்பாக எல்லா அமைச்சர்களும் அங்கங்கே இருக்கிற தியேட்டரில் போட்டு வானக வேடிக்கை, கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? இது அதுவும் முக்கியமான நேரம். தமிழ்நாட்டு பட்ஜெட் இங்கே ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு, அதுவும் இங்கே தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யாத படங்களுக்கு செலவு செய்கிறாங்க அமைச்சர்கள். இதெல்லாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாங்க? தன்னை எம்ஜிஆரை பார்க்கும் விஜய் ஏன் இதெல்லாம் முரண்பாடாக செய்கிறார்? இங்கே லைலோ மணி சொல்கிறாரு, 3 மாதங்களுக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நடிகர் விஜய் 3 மாதம் கழித்து ரிலீஸ் ஆச்சுன்னா முதலமைச்சர் விஜய். எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிங்க. இப்போ முதலமைச்சர் விஜய்ங்கிற விஷயந்தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. மக்கள் விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, முதலமைச்சரை விட அவர் கதாநாயகன் விஜய் தான் மக்கள் எதிர்பார்க்குறான். அதில் தான் அவன் கண்டுபிடிக்கிறான். நீங்கள் அரசியல்வாதியை கண்டுபிடிச்சிருக்கணும், ஜீவாவை கண்டுபிடிச்சிருக்கணும், கக்கனை கண்டுபிடிச்சிருக்கணும், காமராஜை கண்டுபிடிச்சிருக்கணும். இது இந்த மக்களுக்கு இந்த சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நடந்த மரபணு மாற்றம். கேரளாவில் கம்யூனிசத்தை சொல்லி கொடுத்தான். கம்யூனிசம் கல்வியை சொல்லி கொடுத்தது. இங்கே பெரியாருடைய சிஷியர்களை காலி பண்ணான். அதே பெரியாருடைய சிஷியர்கள் பெரியாரை காலி செய்வதற்கு திரைப்படம் தேவைப்பட்டது. அண்ணா என்ன சொல்கிறாரு, தம்பி உன் தங்க முகத்தை காமி. யார் மூஞ்சிய? எம்ஜிஆர் மூஞ்சிய. எம்ஜிஆர் அந்த மக்களை ஏமாற்ற வரவில்லை, மக்களுக்காக கண்ணீர் சிந்தினார். மக்களுக்காக நீங்கள் கடைக்கோடி சேரி வரை அரசியலை கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். அதிகாரத்தை சேரிகளுக்கு கடத்தியவர் எம்ஜிஆர் தான். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ 8 மந்திரி தலித்துக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் 8 பேருமே தலித்துக்களாக இல்லைங்கிறாங்க. இப்போ விமர்சனம் வருது. இவர்கள் 8 பேருமே தலித்துக்களை நோக்கி அரசியல் நகர்வை நகர்த்த முடியாத தலித்துக்கள். இப்போ பிசிகாவே ஆதி திராவிட நலத்துறை அசிங்கமாக இருக்கியா, அதை எடுத்துட்டு சமூக நீதித்துறைன்னு போட்டிருக்காங்க. இப்போ திருமாவளவன் மீண்டும் ஆதி திராவிட நலத்துறை வேணுங்கிறார். வன்னியரசு சமூக நீதித்துறையாக இருக்கட்டுங்கிறார்.
இப்படி 2 பேருக்கு முரண்பாடு வந்துருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே அமைச்சராக நீடிக்கணும்னு வன்னியரசு விரும்புகிறாரு. திரும்ப எப்போ வெளியே வரலான்னு பார்க்குறாரு. இது ஒரு முரண்பாடாக ஓடிட்டுருக்கு. அப்போ உண்மையாகவே ஆதிதிராவிட நலத்துறையா இல்லை சமூக நீதி என்பது அனைவருக்குமானது. ஆதி திராவிடம் என்பது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது. இப்போ இந்த முரண்பாடு தான் இப்போ நீடிக்குது. அதை எப்படி சார் பார்க்குறது? சமூக நீதித்துறை ஒரு பேர், ஆதி திராவிட நலத்துறை போகுது, ஒரு சமூகத்துக்கான அது துறை. அது இது எப்படி ஏன் சமூக நீதித்துறையாக மாற்றுறாங்க? அந்த துறை வேணான்னு யோசிக்கிறாங்களா அரசாங்கம்? இல்லை, அரசாங்கம் இல்லைங்க. அதாவது இதுவரை ஆதி திராவிட நலத்துறை தான் இருந்தது. ஆதி திராவிடர் நலத்துறை என்பது அந்த ஆதி திராவிடர்களை உயர்த்துவதற்கான சலுகைகளை உரிமைகளை கொடுப்பதற்கான துறை. சமூக நீதினா அது எல்லா சமூகமும் வந்துடுது. எல்லா சமூகத்துக்குமான துறை அது இல்லையே. வன்னிய சமூகத்துக்கு சமூக நீதி அதில் ரிசர்வேஷன் கேட்க முடியுமா? இல்லை. முதலியார் கேட்க முடியுமா? செட்டியார் யாரும் கேட்க முடியாது. அந்த துறை நீங்கள் சமூகத்தில் அடித்தட்டாக இருக்கிற ஆதி திராவிடர்களை, நீங்கள் ஆந்திராவில் ஆதி தெலுங்கர் தான், ஆதி கர்நாடகாவில் ஆதி கன்னடர் தான். இங்கே என்ன பாலிசி? ஆதி திராவிடர். ஆதி தமிழர் தான் அது இருந்திருக்கணும். இந்த துறை ஆதி தமிழர்களுக்கான, அது பொருத்தமானது ஆதி தமிழன் தான். அதுதான். கர்நாடகா என்ன வச்சிருக்கான்? ஆதி திராவிடம் வச்சுக்கலையே, ஆதி தெலுங்கர்னு வச்சிருக்கான், ஆதி கன்னடர்னு வச்சிருக்கான். ஒரு பேர்ல இவ்வளோ அரசியல் இருக்கு. அரசியல் அயோக்கியர்கள் பூரா அரசியல்வாதியாக இருக்கான். அயோக்கியர்கள் பூரா அரசியல்வாதியாக இருக்கான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் நலனை பற்றி யோசிக்காதவர்கள் தான் தமிழர்களுக்கான தலைவர்கள். இப்போ சமூக நீதித்துறைன்ற கொடுத்துருக்காங்களா, அந்த பெயர் மாற்றம் யார் விஜய்க்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்கன்றீங்க? இல்லை, அதாவது இந்த துறையை விஜய் வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய விஜய் யார் சொன்னால் கேட்பான்? ஒன்று ராஜ்மோகன், இல்லைன்னா நிர்மல்குமார், ஆதவ், இப்படியான ஆட்கள் தான் சொல்லியிருக்கணும். அதிகாரியாக இருக்காது. அதிகாரியாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இல்லைன்னா நீங்கள் இந்த துறை ஆதி திராவிடருங்கிற துறை தான் நீங்கள் இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து வருது. இல்லை, என்னென்னா விஜயோட அரசு தமிழக வெற்றி கழகம் பாஜகவுக்கு வலிக்காமல் இங்கே ஆட்சி செய்கிறாங்க. குறிப்பாக இங்கே நீட் மாணவர்கள் எதிர்த்து போராடுறாங்க. டெல்லியில் பயங்கர போராட்டம் நடக்குது. ஒரு மாணவர்கள் புரட்சி எழுது. அங்கே டெல்லி போலீஸோட அராஜகத்தின் உச்சியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சிஎம் விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை கூட பாஜக எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. ஒரு ட்விட்டரில் ஒரு பாஜக பேரும் வரல, அங்கே மோடி பேரும் வரல. அது மாதிரி ஒரு பாயாசத்தை அங்கே கொடுக்குறாரு கண்டனம்னு சொல்லிட்டு. இதை எப்படி பார்க்குறது சார்? இல்லைங்க, இது திமுக, அதிமுக, விஜய் யாராக இருந்தாலும் அதே ஃபார்முலா தான். நீங்கள் இப்போ ஆட்சி மாறிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது சாய்குமார் இப்போ சீஃப் செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி செந்தில்குமார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி விஜயகுமார். இந்த 3 பேரும் எடப்பாடி இருந்த பொழுது 3 பேரும் தான் முதலமைச்சர் அலுவலகத்தை இயக்கிய நபர்கள். எடப்பாடி அந்தியூர் பக்கத்தில் வரட்டுப்பாளையம், அந்த காஞ்ச பூமி, அங்கே ஒரு 5000 ஏக்கர் நிலம் விலை கொடுத்து வாங்கியிருக்கார். ஒரு பெரிய சாராய ஆலையை உருவாக்கியிருக்கார். அந்த சாராய ஆலை உற்பத்தியாகிற அந்த மொலாசஸ் எத்தனால்ஸ் தான் 7 மாநிலத்துக்கு சாராயத்துக்கான பிராந்தி, விஸ்கி, ரன்னு, வின்னு, ஒயின் இதுக்கான மூலப்பொருள் 7 மாநிலத்துக்கு போகுது. சோயாபீன்ஸ், மக்காச்சோளம், பீட்ரூட்டு, மரவள்ளிக்கிழங்கு, இதிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு மூலப்பொருள். இதுக்கு 20 கிலோமீட்டர் காவிரியிலிருந்து 1 மீட்டர் விட்டம் ராட்சச குழாய் எங்கே போகுது? அந்த ஆலைக்கு போகுது. மேட்டூர்லேருந்து 150 கோடி ரூபாய் செலவில் பெரிய மின்சார கம்பம் அங்கே போகுது. இது 2ஐயும் சட்டத்துக்கு புறம்பாக செய்து கொடுத்தவர் இந்த 3 அதிகாரி தான். எந்த அதிகாரி? இந்த சாய்குமார், செந்தில்குமார்,
விஜயகுமார். இப்போ இந்த அதிகாரிகள் இப்போ யார்கிட்ட இருக்காங்க? விஜய் கிட்ட இருக்கு. இப்போ எடப்பாடி பாஜகவோடு ஒன்றி இருந்தாரு, அதே சாயல் தான் இன்னும் ஓடுதுன்றீங்களா? பாஜக கண்ட்ரோல்ல தான் தமிழக செக்ரட்டரி இருக்குன்றீங்களா? அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் உடைய குடும்பி எங்க இருக்கும்? டெல்லி தான். இந்த அதிகாரிகள் தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது இருந்தவர். எடப்பாடி, ஸ்டாலின், இப்போ விஜய். ஆட்சி மாறி இருக்கே தவிர காட்சி அதிகாரிகள் அதே திமுக அதிகாரிகள் தான். விஜய்யுடைய கட்டுப்பாட்டுக்கு இன்னும் வர மறுக்கிறார்கள். யாரு இந்த அதிகாரிகள்? பூரா பெருமாள் ராஜன் ஒருத்தர், கனகராஜன் ஒருத்தர், 2 அதிகாரிகள் தான் மைண்ட்ஸை மொத்த மைண்ட்ஸும் கட்டுப்படுத்துறவர்கள் இவர்கள் தான். இந்த பெருமாள் ராஜ், கனகராஜ். பெருமாள் ராஜ் மைண்ட்ஸில், கனகராஜ் பத்திரப்பதிவுத்துறையில். 2 பேருடைய சொத்து மதிப்பு 5000 கோடி. இது எப்படி இந்த இந்த அரசு வந்த பிறகு எடப்பாடிக்கிட்டு இருந்தாங்க, வேலுமணிக்கிட்டு இருந்தாங்க, சிவி சண்முகத்திட்டு இருந்தாங்க, துரைமுருகன் இருந்தாங்க. இதே அதிகாரி கனகராஜ், பெருமாள் ராஜ். இந்த அதிகாரிகள் 2 பேருமே ஆப்பிரிக்காவில் தங்க சுரங்கம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி தெரியாதா? இல்லை ஸ்டாலினுக்கு தெரியாதா? இல்லை விஜய்க்கு தான் தெரியாதா? இல்லை ஆதவர்ஜனாவுக்கு தான் தெரியாதா? இல்லை மோடிக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது ஆட்சி மாறி இருக்கு. காட்சி அப்போ இங்கே ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஒரு கரப்ஷனில் இருக்குது, அதில் விஜயும் இருக்காருன்றீங்களா? அதுதான் உண்மை. நீங்கள் இப்போ இந்த 2 பெருமாள் ராஜ், கனகராஜ் 2 பேரும் இப்படி இந்த அரசாங்கத்தை ஆளுகை செலுத்த முடியும் சொல்லுங்க. எடப்பாடி, நான் தான் சொன்னேன், எடப்பாடி காலத்தில் இவங்க தான் மைண்ட்ஸ் கண்ட்ரோல். திமுக ஆட்சி காலத்தில் துரைமுருகனுக்கு யார் பினாமி? இந்த நபர்கள் தான். வேலுமணிட்டு பினாமி, சிவி சண்முகத்துக்கு பினாமி. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு ஒன்று அசைக்கவே முடியலையே. அதிமுக, திமுக, தாவேகா ஒட்டுமொத்த 3 கட்சியுமே பாஜக கிட்ட தான் இருக்கு. இல்லைங்க, பாஜகன்னு திருப்பி பாஜக போகாதீங்க. இந்த அதிகாரிகள்ல தான் இருக்கு. இந்த அதிகாரிகளை ஏன் அடுத்து பாஜக, இந்த அதிகாரிகள் மீது ஏன் பாஜக நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்க. இப்பதான் பாஜக உள்ள வருது. அதிமுக திருடன் அதிகாரிகள், திமுக திருடன் அதிகாரிகள், தாவேக்கால திருடிக்கொண்டிருக்கிற அதிகாரிகள். இப்ப நீட் இவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார், ஏன் யாருமே குரல் கொடுக்கல? அதாவது நீட்டு திமுக ஏமாத்துது. நீட்டு திமுக ஏமாத்துது. நீட்டை கண்டிப்பாக ஒழிக்கவே முடியாது. திமுகவுக்கு அதுக்கான சக்தி இல்லை. நீட்டை எப்படி ஒழிக்கணும்னா, இவனுக்கு அரசியலே தெரியல. இவனுக்கு 200 ரூபா குவார்டர் பிரியாணி தானே, இவன் காக்கா பிரியாணி பார்ட்டி தானே. நீட்டை எப்படி ஒழிக்கணும்னா, எல்லா சட்டமன்றங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றணும். நிறைவேற்றி எங்கே போகணும்? நாடாளுமன்றத்துக்கு போகணும். நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஜனாதிபதிக்கு போனால் ஜனாதிபதி ஒப்புதலோடு பட்டவணை 7 இணைக்கப்பட்டால் நீட்டு காலியாகும். திமுக இப்போ ஆளுங்கட்சி கூட கிடையாது. சட்டசபையில் தீர்மானம் போட முடியுமா? முடியாது. அப்போ எப்படி நீட்டை ஒழிக்க முடியும்? இப்போ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் இருக்கும்போது திமுக கத்திலிய ஜெகத்ரட்சகன் யாரு? பிரேமலதா யாரு? மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. 2 மெடிக்கல் காலேஜ், இப்படி 10 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஐயோ சரி, இப்போ ஜேபிஆர் வந்துட்டார். ஜேபிஆர் மருமகன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஏன் நீட்டை ஒழிக்க முடியல? சட்டசபை தீர்மானம் போட்டிங்களா? செய்ய வேண்டியது என்ன? சட்டசபை தீர்மானம் போடணுமா இல்லையா? போடலை. அப்போது இதெல்லாம் எதுக்காக நடக்குது? உலகம், இந்தியா பூரா போராடுது, நம்மளும் போராடுவோம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் சொல்லுவாங்க, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண, அவ்வளோதான். நீங்கள் யாழ்ப்பாணத்து வாசிகளை சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு குறைச்செல்லாம் சொல்லலை. யாழ்ப்பாண வாசிகள் ரொம்ப சுகவாசிகள். யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி. அது இன்னும் சொல்லிடுவோமே, யாழ்ப்பாண சைபர் பிள்ளைகள் சண்டைக்கு மொம்புக்கெல்லாம் போக மாட்டான். நம்ம ஊர் முதலியார், செட்டியார், ஐயர் மாதிரி இந்த 3 சாதி தமிழ்நாடு ஜெயிலில் இருக்க மாட்டான். யாராரு? ஐயர், செட்டியார், முதலியார், பாப்ஸ். இது 3 பேரும் ஜெயிலே இருக்க மாட்டான்.
நீங்கள் என்ன ஒரு ஜப்பான் ஜெயிலில் ஒரு ஜப்பான்காரர் கூட கிடையாதான். அப்போ யார் இருக்கா? இங்கேருந்து போன பயிலுவா. சிங்கப்பூர் ஜெயிலில் சிங்கப்பூர் சிட்டிசனாக பிறந்து குழந்தையோட ஜெயிலுக்கா இல்லையா? அப்போ யார் அங்கே இருக்கா? நம்ம பயிலுவோம். இதுதான் உலக அரசியல். அப்போ அதே போல் இந்த தாவேக அரசியலில் நீட்டு திமுகவுக்கும் தெரியும் ஒழிக்க முடியாது, தாவேகாவுக்கும் தெரியும் ஒழிக்க முடியாது. தாவேகா நடத்துகிற தாவேக ஆதரவாளர்களால் நடத்தப்படுகிற கல்லூரிகளில் 720க்கு 650 வாங்க இரவு பகலாக கண் விழித்து படிக்கிற இளைஞனும் மருத்துவரில் சேரலாம். 200 மார்க் வாங்கி பார்டரில் பாஸ் பண்ணுறான்ல, என்ன பண்ணுறான்? பெட்டியோடு போகிறான், அவனும் டாக்டருக்கு படிக்கிறான். அப்போ எதுக்கு இந்த நீட்டு? நீட் எதுக்கு கொண்டு வந்ததுன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசு பள்ளியில் படித்தவன், உயர்நிலை பள்ளியில் படித்தவன் சிபிஎஸ்சியோட போட்டி ஓட முடியாது. ஆனால் கேள்வி போல எதில் வரும்? சிபிஎஸ்சியில் தான் வரும். சிபிஎஸ்சி படித்தா தான் அவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் எப்படி பதில் சொல்ல முடியும்? தரப்படுத்துதல், இது என்ன பேர்? தரம் தாழ்த்துதல் தான் அந்த நீட்டு. இப்போ இந்தியா முழுக்க இதை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு இந்தியாவே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒழிக்க முடியும். இதுக்கான முயற்சியை திமுக தொடங்கவே இல்லை. இங்கே மட்டும் சீசன் பிசினஸ் இதுதான். திமுகவை சேர்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடத்துகிறாங்க? மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்க. மருத்துவக் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 200 மார்க் வாங்கினா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க? வித்துறாங்க. ஆனால் நீட் எதிர்ப்புன்னு போராடிக்கிறது, நாடாளுமன்றத்தில் பேசிக்கிறது, சட்டசபையில் பேசிக்கிறது, மக்களை ஏமாத்துகிறான். என்று மக்கள் முழுமையாக அரசியல் தெரிகிறதோ அன்னைக்கு தான் இவன் நீட்டை போல பல மூட்டைகளை கட்ட முடியும். நம்மளால தான் ஜனநாயகம் பதில் வந்து அழுகிறான அமைச்சர்லாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.